ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சேனக்கிழங்கு சிப்ஸ் தான் செய்ய போகிறோம். இந்த சேனக்கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கிட்ஸுக்கெல்லாம் பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேனக்கிழங்குல சிப்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த சிப்ஸும் நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிப்ஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு சேனக்கிழங்க கட் பண்ணிக்கலாம். மேலே நிறைய மண் இருக்கும், தண்ணியில் நல்லா கழுவிட்டு. இது ஒரு 1/2 கிலோ சேனக்கிழங்கு நான் இது 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இது மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிழங்கை இந்த சைஸில் கொஞ்சம் திக்கான பீஸாக பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம் கத்திலேயே. இதை விட இன்னும் சின்னதாக கட் பண்ணோன்னா குச்சி சிப்ஸ் இருக்குள்ள ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக வந்துடும். நம்ம இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா மாதிரி கொஞ்சம் தட்டை சிப்ஸாக தான் போட போகிறோம். அதனால நான் இந்த சைஸுக்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லைசரில் வச்சு சிப்ஸோட சைஸுக்கு சீவிக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஸ்லைசர் இருக்கும்ல, கிரேட்டர் இருக்கும்ல, அதில் கூட இந்த மாதிரி ஸ்லைசர் இருக்கும், அதில் வச்சு சீவிக்கோங்க. இது கேப் சின்னதாக இருக்கிற ஸ்லைசரு. இதில் போட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சிப்ஸ் எல்லாம். இதை விட கேப் பெருசாக இருக்கும்ல, அந்த ஸ்லைஸில் போட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி உள்ளே சாஃப்டாக வெளியே லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மாதிரி சிப்ஸும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி சீவின உடனே தண்ணியில் போட்டுருங்க. உப்பு தண்ணியில் ஒரு 2 டைம் இது தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் மேலே எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா இதெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகட்டும். இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 2-3 டைம் கழுவிட்டோன்னா சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை ஒரு துணி மேலே எடுத்து இந்த மாதிரி காய வச்சிடலாம். ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஈரப்பதம் லைட்டாக இருக்கணும் அதில். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன். இது கூட ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு அதிகமாக சேர்க்க வேணாம், எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரான மாதிரி இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கையிலேயே கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம சிப்ஸ் மேலே அப்படியே டைரெக்டாக மேலே தூவி விட்டு அப்படியே தான் பொரிக்க போகிறோம். இப்போ நம்ம காய வச்சோம்ல, அந்த சிப்ஸ்லேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு டைம் எவ்வளோ பொரிக்கிறதுக்கு தேவையோ அந்தளவுக்கு சிப்ஸ் எடுத்துக்கோங்க. மாவு மேலே தூவி விட்டு அப்படியே வச்சோன்னா நிறைய தண்ணி விட்டு வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா பவுடர், அதை எடுத்து மேலே தூவி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மேலே தூவி விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி பரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது, மசாலா அதில் ஒட்டுற அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இந்த மசாலா பவுடரில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் போட்டோன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி பவுடராக போட்டோன்னாவே கிழங்குல நல்லா ஈரப்பதம் இருக்கிறதுனால ஒட்டிக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சுருக்கக்கூடாது, மிக்ஸ் பண்ணின உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சிடணும். இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் வச்சுருக்கேன். கம்மியாக எண்ணெய் வச்சுக்கோங்க. நம்ம கலர் பொடியெலாம் சேர்த்துருக்கோம், அதுவும் இல்லாமல் பவுடராக சேர்த்து மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால மேபி அதில் மசாலா கொஞ்சமாக உதிர்ந்து போகலாம். ரொம்ப அதிகமாகலாம் உதிர்ந்து போகாது, நல்லா ஸ்டிக்காக ஒட்டிக்கும். இந்த எண்ணெய் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு சிப்ஸ் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் மசாலா உதிர்ந்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இதை வேக வச்சோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சோன்னா ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும். அவ்வளோதான். இது நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. நம்ம கரண்டியில் எடுக்கும் போதே அந்த சவுண்ட் கேட்கும். எடுத்த உடனே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸில் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அதனால் ரொம்ப டார்க் கலரெல்லாம் சேஞ்ச் ஆக விட வேணாம். லைட்டாக அந்த மாதிரி சவுண்ட் கேட்டாவே எடுத்துருங்க, இல்லைனா கருகி போன மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். இந்த சேனக்கிழங்கு சிப்ஸ் நல்லா மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.